கணவனுக்காக பாடுபட்ட பெண்கள் எல்லாம் புராண காலத்துல எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. ஆமாங்க. கணவன் உயிர் காத்தார் கற்பகவல்லி. சாவித்திரின்னு ஒரு பெண்ணு. சாவித்திரி. ஆனா இன்றைக்கு சத்தியாவதி கல்யாணம். சத்தியாவதி எங்க வீட்டுக்காரியும் அப்படித்தாங்க. என்ன இந்த காலத்துலயும் அப்படிதான். இந்த காலத்துலயும் அப்படிதான் இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரி நான் எப்ப சாவுன்னே பாத்துட்டு இருப்பேன். கட்டின மனைவி யாராவது அப்படி நினைப்பாங்களா? எங்கிட்ட சாமி நம்ம போட்டாட்டி எப்படி எப்படி உங்க மனைவி இந்த நாடகத்தில் நான் தத்தார் விஷயமாவத்தலே நான் யாரு என் பெயர் என்ன நான் என் குலத்தை சேர்ந்தவன் சொல்லுங்க சாமி. இப்படி பல பேர்களுடைய என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். ஆமாடா சாமி கடவுளா. ஆமா சாமி கண்ணா மணிவண்ணா ரெகுராமா ஏழு குண்டலவாடி ఈ పొట్టికి ఏటికిరా சாமி వచ్చేச்சிரு ஒவ்வொரு பூக்கு நக்கி వచ్చేச்சிரா ஐயா ஆட கண்டால ஏகப்பட்ட எதத்தாலத்துல இருக்கற சாமி உங்க பாதத்துக்கு பூ போட்டு கும்பறன்னு சாமி சாமி எனக்கு தெலுங்கு தெரியாதா? ஐயா திருப்பதே தெலுங்கு தேசம். தெலுங்கு தேசம் ஏகட்டும் சாமி. கேட்டதை கோடி பவனே கிருஷ்ணா 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 ஈரையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஈரையின் நாயகனே கேட்டதை கோடி பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா போன வாரத்துல கலிட்டெருமை இந்த 4 யுகத்துல நான் எத்தனை அவதாரம் எடுத்தேன்? ஒவ்வொரு யுகத்திலையும் நான் எத்தனை அவதாரம் எடுத்தேன்? யாராருக்கு என்னென்ன செய்தேன்?
நீங்க ஒரு மீன் அவதாரம் எதுக்கு எடுக்கணும்? சோமகாசுரன் என்ற அரக்கை பிரம்மன் கையில் இருக்கக்கூடிய வேதங்களை களவாடி சென்று விட்டான். இந்த வேதங்கள் இருந்தால் நாமளே இந்த உலகத்தை அழிக்கலாம், நாமளே இந்த உலகத்தை படைக்கலாம் எண்ணம் கொண்ட சோமகை அந்த வேதங்களை களவாடி சென்று விட்டான். அந்த சோமகனை வந்ததுக்காக எடுத்தேன் மச்ச அவதாரம், குதித்தேன் கடலை, மடித்தேன் சோமுகளை, வேதங்களை விட்டு வந்து என் மகனாகி பிரம்மதேவன் கையில் ஒப்படைத்தது என்னுடைய முதல் அவதாரம். இரண்டாவது அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்ந்த மகன் பொழுது ஆமையாக ரூபம் கொண்டு மந்திரகிரி மலையை என் முதுகிலே தாக்கியது இரண்டாவது அவதாரம். மூன்றாவது பன்றி அவதாரம், நான்காவது நரசிம்ம அவதாரம், ஐந்தாவது வாமன அவதாரம், ஆறாவது வருஷராம அவதாரம். இப்படி முதல் யுகத்துல 6 அவதாரங்களை பிடித்தை. முதல் யுகத்துல 6 அவதாரம், இரண்டாவது யுகத்துல கொட்டகிரி அயோத்தி மாநகரத்தில் ஆளக்கூடிய தசரத மன்னனுக்கு கைகேயி, கோசலை, சுமத்திரை இப்படி 3 தாய்க்கு 4 மகனாக அவதரித்து என்னுடைய ராமபாணத்தினால் ராவண சேனையை படித்தேன். 7வது அவதாரங்களை படித்தேன். சரி சுவாமி. நண்பா, 8வது பலராம அவதாரம், இந்த 9வது இந்த கண்ணன் அவதாரம். ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் சத்துரு சங்கார யோகத்துல சத்துரு சங்கார யோகம் என்ன? என்ன பகைத்தவரை யாரும் விட்டு வைக்க மாட்டேன். சரி சுவாமி. சத்துரு சங்கார யோகத்துல நான் 8ஆம் ஜனமா நான் மாலை சுத்தி பிறந்தை. மாலை சுத்தி பிறந்தா தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மாமனம் அடிக்க எடுத்த அவதாரமே இது. ஐயா, இந்த 8வது அவதாரமாக வசுதேவ மன்னனுக்கும் ரோகிணிக்கும் நான் 8ஆம் ஜனமா பிறந்தாலும் என்னை எடுத்து வளர்த்தாங்களே அந்த அன்பு தாய், தெய்வத்தாய் யார் தெரியுமா? யாருங்க அவங்க? பெற்றவள தேவையோ என்னை எடுத்து வளர்த்திட தாய் அசோதி அம்மையாகவா? அம்மை ஆயர் பாடியில நான் செய்த லீலைகள் கொஞ்சமா நஞ்சமா? என்னுடைய அட்டகாசத்துக்கு அளவே கிடையாது. எங்க அம்மா அசோதை என்ன செய்வாள் தெரியுமா? என் இடுப்புல ஒரு கைத்த கட்டி அதை உரல்ல கட்டி விடுவார். உரல்ல கட்டிடுவாங்க. அப்போ அந்த உரலை இழுத்துக்கிட்டே போவை. உரல் எடுத்துக்கிட்டே போவீங்க. இரண்டு மருத மரங்கள் அந்த மருத மர சத்தல அந்த உரலை இழுத்துக்கிட்டே போனீங்க. பலத்த சத்தத்தோடு அந்த மருத மரங்கள் வேரோடு சாய்ந்தது. ஆயர்பாடி இடையர்கள்லாம் பார்த்தா தாமதம் என்றால் கயிறு என்று பொருள். தாமதத்தை கட்டி போட்டு
இந்த மருத மரத்தையை சாச்சபடியால் இன்று முதல் இவனுக்கு தாமோதிரன் அப்படி என்று பெயர் சூட்டினார். நண்பா, மழை பொழிவதற்காக இந்திர விளையாடத்தினால் என் வளர்த்து தந்தையாகி நந்தகோபால் அப்ப வளர்த்து தந்தையாகி நந்தகோபால் இடத்துல கேட்டேன், எதுக்குப்பா இந்த இந்திர விழா? எதுக்கு இந்த இந்திர விழா அப்படின்னா இந்திர விழா செய்தால் மழை பொழியும் ஆடுகளும் கட்டுகளும் செழிப்பாக இருக்கும் அதற்காகவே இந்த இந்திர விழா அப்படி என்று உரைத்தார். இந்திரன் பெரிய கடவுள் அல்ல, இந்த இந்திர விழா அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னேன். ஆத்திரம் அடைந்த இந்திரன் வெறும் காற்று மலைகளை இடிகளை விட்டு செய்தான். அந்த காற்று மலை இடைகளை காக்க வேண்டி கோபகிரி மலையை கொடையாய் பிடித்தேன். கோபகிரி மலையிலே கொடையாய் பிடித்தீங்க. நான் என்ற கர்மம் கொண்ட இந்திரன் ஐநாவரை யானை மேல் வந்து, ஐயனே, இந்த பூபாரத்தை குறைக்க பூவுலகிலே அவதரித்திருக்கிறீர். உன்னுடைய வயது தெரியாத செய்துவிட்டேன். பொன்னுலோகம் அமராவதி இந்திரலோகத்துக்கெல்லாம் நான் தலைவனாக திகழ்வேன். இந்த இடையருக்கெல்லாம் நீ தலைவனாக திகழ்வாய். இன்று முதல் உனக்கு உபேந்திரன். ஆமா, அது மட்டுமல்ல, இந்த கோபகிரி மலையை கொடையாய் பிடித்ததா இன்று முதல் உனக்கு கோவிந்தன். நண்பா, தாமோதிரன், உபேந்திரன், கோவிந்தன், இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு யுகங்களே போதாது. இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா ஆவலியா? அதை மட்டும் சொல்லு. கல்யாணம் ஆகி போச்சு சாமி. கல்யாணம் ஆயித்தான் பெரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். கல்யாணம் என்பது ஒரு சந்தோஷமடா. யாசாமி, நீ வேற. கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் நல்லா தாங்க இருந்தா, 2 வருஷம் கழிச்சு மகளிர் மன்றத்துல சேர்ந்து 25 பேருக்கு தலைவியானா சீலை கட்டிட்டு இருந்தவன் சுடுகாடு போட ஆரம்பிச்சுக்கிட்டான். என்ன கருமாந்திர பாடைய ஒண்ணு சைக்கிள் தூப்பாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காலெல்லாம். சரி, இதெல்லாம் போட்டுக்குவா. காலையில எந்திரிச்சோன்னா 9 மணிக்கு போவா. காலையில நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவா. நான் யான்னு கேப்பேன், எனக்கு என்ன வேலை? மகளிர்ல லோன் வாங்கி எனக்கு 2 எரம கண்ணுட்டி வாங்கி கொடுத்துட்டான். எனக்கு எரம வைக்கிற வேலை. ஒரு நாள் போவாதுன்னு நான் யார வேணாலும் போவேன். தாசில்தார் போவேன், முனிசிபல் போவேன், கிளார்க்கு போவேன், ஊர் தோட்டு போவேன், எல்லாத்தையும் போவேன். அப்படிங்கிற சாமி விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு. சரி, விண்ணப்பம் கொடுக்க உட்கார சித்தப்பா. நான் யார வேணாலும் போவேன். அங்க போறேன்னு சொன்னீங்கன்னா மகளிர் போலீஸ்ல விட்டு போட்டு நுணிக்கி போடுவோம் அப்படிங்கிறால. அட சண்டாளா, அது வேற பயமே. சரி, ஒரு நாள் போவாதிரி இன்னை. சரி மாமான்னா மறுபடியும் தண்ணி ஊத்திக்கிறாள. கண்டார ஒளி இவ்வளவு விடவே கூடாது. சித்தப்பா, இவ்வளவு இதுக்கு மேல விடக்கூடாது. வெட்டி கொன்னே பண்ணலாம். நம்ம பேச்சுக்காகாத பொண்டாட்டி எதுக்கு அப்படின்னு இருந்துங்க. பாத்ரூம்ல தான் இந்த பாவாடையை அப்படி கட்டிக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. சரி, போய் பின்னாடி நின்று வெட்டி புள்ளான்னு கத்தி நோங்கன்ன எப்படியா கீழே தண்ணி கத்தி கண்டு சுருக்காத்தாங்க நோங்கனே. எப்படியா தண்ணியில கத்தி கண்டு வெட்டி விடுவான்னு சொல்லி இதையும் அவுத்து விட்டு அப்படியே நிக்கிறாள். அதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு மனுஷா வந்துச்சு. தண்ணியில் நினைஞ்சதுக்கு அதுக்கு பல்ல கெஞ்சல அப்படியும் பழிச்சு காட்டுறா அப்படியும் அவுத்துக்கலையா புடிச்சுக்கிட்டேன். நல்லா இட்டு ரூம்பு, கவர்மெண்ட் ரூம்பு, தகர கதவை பட்டாருன்னு உதச்சதுல பக்கத்து வீட்டுக்காரல கீட்டுக்குதுன்னு புந்து ஓடி போயிட்டாங்க. அங்க நான் தகரத்தை உதச்சதுதான் சாமி, மீதி அங்கேயும் நான் பண்ணல. சாமி, நீங்க ஒரு கடவுள். ஆமா, உலகத்திற்கே கடவுள். கிட்ட ஒரு பொது நாயம் கேளுப்பா. தயவு செஞ்சு நீங்க தான் தீர்த்து வைக்கணும். கேளு. கொன்னே புடலாமடா அப்படின்னு அவ்வளவு கோவத்தை அடிக்க பிடிச்சு பாத்தீங்களா? அதட்டும் சாமி. அப்புறம் யாரும் கல்யாணம் செய்வேன் பண்றமா? அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, லட்சுமி, பாக்கியலட்சுமி, 8 பட்டசரிகள், 16,000 கோபிஸ்திரிகள். அது மட்டும் அல்ல, எனக்கு நித்திய கல்யாணம் என்று பெயர் உண்டு. நித்திய கல்யாணம் என்ன அப்படின்னா என்ன? தினமும் கல்யாணம். ஓ, தினமுமே கல்யாணம். ஆமா, சரி சுவாமி. எனக்கு பஞ்சாயுதன் என்று பெயர் உண்டு. பஞ்சாயுதன், ஆமா. அது எதுக்குனால வந்தது?
வில், வில்லு, அன்பு, அம்பு, கதை, சங்கு, சக்கரம், சக்கரம். இது 5 ஆயுதத்தை கொண்டபடியால் எனக்கு பஞ்சாயுதம். நண்பா, இன்னும் நிறைய எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. டைம் இல்ல. ஏகப்பட்ட கதை இருக்குது. நண்பா, இதோ என் இடபாகத்தில் வந்த பாமா ருக்மணி, ஆதிலட்சுமி அந்த மரம் இருக்கிறா. இன்னைக்கு நிறைய எக்கச்சக்கமான வேலை கிடக்குது. நடக்கிற வேலையா? எக்கச்சக்கமான வேலை இருக்கிறீங்களே. கட்டால 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 அரிய ஜாமது தவாயில பாவகுரு ஆதிலட்சுமியை அழைத்து வாசிக்கிறோம். பகவானாகப்பட்டவர் மனைவியாகிய ஆதி மகாலட்சுமி அழைக்க அம்மன் லட்சுமி விகிதம் காண்க. என்ன கூப்பிட்டீங்க? என்ன சமாச்சாரம்? நல்லா இருக்கிறியா? நல்லா இருங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பண்ணிட்டேன். குழந்தைங்க இருக்கிறாங்களே? ஒரு பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்கிறேன். என் வாழ்க்கை சுகமாக இருக்குது. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு வந்திருக்கிறதா தம்பி நானு. என்ன சொல்றேன்? ஆமா, நான் ஊருக்கு வந்தப்பட்ட பையன். ஊருக்கு வந்த பையன். ஆமா. நீங்க சரி அதே போட சுருக்கமா பண்ணி ஊருக்கு ஓட்ட பையன். சரி, எல்லா பிள்ளைங்களும் மாதிரி எங்க அப்பா கொண்டு போய் எண்ணி பள்ளிக்கூடத்துல போட்டான். பள்ளிக்கூடத்துல போட்டாங்களா? படிக்க வச்சாங்களா? சேர்த்துனாங்க. சரி, எனக்கு படிப்பே ஏறல. ஆனா என் கூட எங்க ஊரு ஒரே கிளாஸ், எனக்கு படிப்பே ஏறல. சரி, அவன் நல்லா படிக்கிறான். என்ன பண்ணா எங்க அப்பா, இதுக்கு மேல அவன் படிப்பு ஏறாது, இதுக்கு மேல சுத்தப்பட மாட்டான் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டி ஆடு வாங்கி விட்டுட்டான். யாரும் உங்க அப்பா? ஆமா. சரி, எனக்கு ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். இப்ப என் கூட படிச்சானே எங்க ஊரு, படிச்சு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். பெரிய வேலைக்கு போயிட்டான், இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தனே, ஐயோ ஐயோ, சைலன்ஸ் ப்ளீஸ்.
நான் ஆடு மேய்ச்சி இருந்தேன். சரி. கண்டால வழி விட்டு ஆடு கம்முனா இருக்குது. இந்த காட்டுக்கு போனா அந்த காட்டுக்கு ஓடுது, அந்த காட்டுக்கு போனா அந்த காட்டுக்கு வருது. எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஆகி போச்சு. இது என்னடா பண்றதுன்னு சொல்லி இந்த போன காட்சி இருக்க தலை இருக்குது. ஆமா, காஞ்சனா தலை வச்சு பிச்சுக்கிட்ட. ஆமா, அந்த தலையை எடுத்து ஆட்டு சோத்துல சொறி விட்டேன். ஆடாடா, அதுக்கப்புறம் எங்கனாச்சும் ஆடு ஓடணுமே. ஏமா அது எங்க போவோம்? பிப்புக்கு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. கர 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 கரன்னு அவத்துலயே சுத்திட்டு இருக்கோம். அப்படா இப்போயாச்சும் நம்மளுக்கு ஓய்வு கிடைச்சிரா அப்படின்னு வந்து ரோட்டு மேல இப்படி குத்த வச்சனே. வரானே உன்னோட படிச்சவன் போலீஸ் ஜீப்ல வந்து இறங்குறான். என்ன பார்த்த உடனே கேவலமா ஹேன்னு சிரிச்சான். நாம ஒரு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம், நம்ம கவுண்டமெண்ட் பையன் ஆடி மச்சிட்டு இருக்கிறானே அப்படின்னு என்ன பார்த்து கேவலமா ஹேன்னு சிரிச்சான். நாட்டு விளையாடுன்னு காட்டுறேன். அவன் போட்டான்டா அண்ணா சாதி கேஸ். என்னன்னு கேஸ் போட்டு விட்டான்டா. 15 நாள் ரிமாண்ட். அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் மேல மேஜிஸ்ட்ரேட் கேக்குறாரு, என்னன்னு கூட்டு போன உடனே, தம்பி நீ ஒரு ஊருக்கு கவுண்டமெண்ட் பையன், படிச்ச ஆபீசர், இந்த இன்ஸ்பெக்டர் உனக்கு ஏடா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு என்னையே கேக்குறாரு. உன்னையே கேக்குறாரு? ஆமா. சரி சாமி, நீங்க சட்டம் படிச்சவங்க, நான் படிக்காதவன். உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் கிடையாது. நீங்க பார்த்து சின்னதா பண்ணாலும் சரி இல்ல பெருசா பண்ணாலும் சரி, அந்த மேஜிஸ்ட்ரேட் காட்டியான அவன் 2 காட்டி விட்டுட்டான். 2 கேஸ் போட்டு விட்டாங்க. 2 கேஸ் ஆயிடுச்சு. சரி, மறுபடியும் 30 நாள் ரிமாண்ட். மறுபடியும் 30 நாள் ரிமாண்ட் கழிச்சு சேலம் கோர்ட்டு கூட்டு போனாங்க. சேலத்துல? ஆமா. அங்க கேக்குறாரு ஜட்ஜி, என்னன்னு, தம்பி நீ ஒரு ஊருக்கு நான் சொல்ற விட்டு பையன். ஆமா. அந்த போலீஸ்காரர இந்த 2 கேஸுக்கும் உனக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அவரும் என்னைய கேட்டாரு. ஆமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் இந்த வாய்க்கோலாய் வச்சு கம்முன்னு கூடாது. ஐயா நீதித்துறைகளே, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வச்ச அந்த ஆளு அப்படி சொன்ன, இந்த ஆளு இப்படி சொன்ன, என்ன மரியாதை 3 கேஸ் போட்டாண்டா மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தூக்கி போட்டாங்க. அங்க போயிட்டு 3 மாசமா உள்ள இருந்துட்டு இன்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தான் வந்திருக்கிற? ஆமாடா. சரி சரி, என் கதை அப்படி ஆகி போச்சு. மேல வாய் வச்சு கம்முன்னு இருக்கு போற பக்கம். ஆமாடா. சரி மூடுமா கண்ணை பறிக்குது. குட்டி எடுத்து கொடாப்புல போடு. இது ஏன்டா பாக்குற? நீங்க அப்படி காட்டுறீங்க. நீங்க பார்க்க கூடாது. சரி ஓகே. இருந்தாலும் அண்ணா இன்றைக்கு வைக்கப்பட்டுள்ள நாடகம் என்னவா? நாடகம் என்னடா? சத்யாவதி கல்யாணம். ஆமாங்க. இந்நாடகத்தில் நான் வந்தபடியால் நான் யார்? மச்ச விழியழகி, உச்சமில்லாத ரூபி, பால பருவமுள்ள சோழ குயிலை போல என் பெயரோ ஆதிலட்சுமி. ஆமா. சரிமா, அப்படி நீங்க ஆதிலட்சுமியாக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறக்கப்பட்டேன்? அன்று ஒரு நாளையிலே 33 கோடி தேவர்களும் எண்ணற்ற ரிஷிமார்களும் தேவாமிர்தம் படைத்தார்களும். இதற்காக ஆளு மறந்துட்டான். நரை திரை மூர்ப்பு பிடி, இது எதுவும் தேவர்களுக்கு அழக வேண்டாம் என்று சொல்லி அமிர்தம் கடைதல். அப்படிதான். அப்பொழுது அமிர்தம் கடைய பார் கடலிலே அமிர்தம் திரண்டு வந்தது. ஆமா. அப்பொழுது 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தோம். 60,000 பேரு பார் கடலிலே. அதிலே இது ஆதிலட்சுமி ஒருவள். நீங்களும் ஒருவள்? ஆமாண்டி. அப்படி ஆதிலட்சுமியாக பிறந்து உங்களுக்கும் ஏதாவது காலகாலத்துல கருமாந்திர காரியம்? கருமாந்திர காரியமா? இல்லம்மா, கல்யாண காரியம். பெண்திலி அப்படிதான். என்னடா கல்யாணம்? அப்படியா? பார் கடலே பிறந்த என்னை நான் யாரை திருமணம் செய்தேன்? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அம்மா என்ன மாலமா எத்தனையோ மனம் முடிந்த
கண்ண முண்டாட்டியா நீ கண்ண முட்டாட்டியா காக்கா பழத்துல கறிக்கடை வச்சுக்கிறாரு அவர் இல்லடா கலிவாது போறியா என் பேரே அதுதான் அப்படியா சொல்லுமா எந்த கண்ணன் நந்தனந்தனன் நந்தனந்தனன் நாராயணன் கோவிந்தன் கோவிந்தன் கோபாலன் கோபாலன் நித்திய கல்யாணன் நித்திய கல்யாணன் இப்படி சொல்லக்கூடிய என் கணவரோ எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் மாயவர் கண்ணன் பெருமாத்வாய் திருமணம் செய்து அவரை மாலையிட்டு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லையே எந்த குறையுமே இல்லை தெரியுமா இருந்தாலும் இன்றைய தினத்தில் எதற்காக ஓடி வந்திருக்கிறாய் ஏதோ காரணமாக என்ன கணவர் அழைத்திருக்கிறாரம்மா என் கணவர் அழைத்தாரா அப்படியா அப்படியா போய் பார்க்க வேண்டும் அல்லவா போகலாமா உங்களின் திருவடி பொற்பாதத்தை பணிந்தேன் சுவாமி.
இந்த உலகத்தில அப்படியா? மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்போடு வந்திருப்பாய். அதன் நீங்க வந்திருப்பீர் என்று சொன்னா இந்த வையகத்தில் கோடான கோடிகள வந்திருக்கலாம். இருந்தாலும் சுவாமி தக்கடித்து ஒரு வைவார்த்தை கேட்கலாமா? என்னங்க இது? ஜெகதி மூலமே இங்கே லோகநாயகா. மாயா எங்க லோகநாயகா. ஐயங்கடியோ தாத்தரினோ எங்க லோகநாயகா. எங்க ராமச்சந்திரா. பாம்பளை பள்ளி கொண்டோ என் பரந்தாமனே. ஆத்தா. ஐயங்கடியோ தாத்தரினோ எங்க லோகநாயகா. எங்க ராமச்சந்திரா. தாத்தா நாரதா அநேக கோடி வணக்கம். சுகமாக வந்திருப்பாய். நாரதா திருலோகத்தை சுத்தி வரக்கூடிய நாரதை இன்றைக்கு என்னமோ அத்திபூத்த மாதிரி இந்த சங்குது மாதிரி வந்திருக்கிறியே நாரதா. உனக்கு கலகம் கிடைக்கலையோ நாரதா. ஆத்தா. நீ காரணம் இல்லாமல் கால் எடுத்து வைத்திருக்க மாட்டாய். இன்னைக்கு கலகம் கிடைக்கல போல இருக்கிறது. ஆத்தா. எதற்காக வந்து தெரியுமா? என்ன நாரதா? மேலே பார்க்கற கீழே பார்க்கற என்ன? என்ன வேணும் உனக்கு? இப்படி வா தாத்தா. நீ எதையோ கண்டு பயந்திருப்ப போல இருக்கிறது. இல்ல தாத்தா. உலோகம் சுத்தி வந்த தாத்தா. ஒரு புதுமை ஒன்று கண்டு வந்த தாத்தா. ஐயா. அனாதையை சுத்தி வந்த தாத்தா. அத்தா. என்னடா சொல்றா? என்ன புதுமையாக இருக்கும்? நான் அதனை ஒன்று கண்டு வந்த தாத்தா. என்ன சொல்ற ஆத்தா, ஒரு அதிசயம். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஆத்தா. என்னடா அதிசயமா? நாரத உங்க மேல ஏகப்பட்ட கோபத்துல இருக்கிறான்.
குளூர்ல நாரதத்தை கொடுத்துட்டீங்க. தாத்தா சொற்ற நாய் கொடுத்து நான் பூலோகம் சுத்தி வந்தேன், இருக்கத்தான் செய்யும். ஒரு புதுமை ஒண்ணு கண்டு வந்தேன். நான் ஆகாயம் சுத்தி வந்தேன், ஒரு அதிசயத்தை கண்டு வந்தேன் தாத்தா. என்னது? ஆமா, உங்களுக்கு தெரியாத விஷயமா? ஏண்டா நாமளே இந்த உலகத்தை படைக்கிறோம், நாமளே இந்த உலகத்தை அழிக்கிறோம், நமக்கு தெரியாத அதிசயமா? சாமி காளி சாமி. காலுன்றா அதிசயமா? சாமி அது இல்ல சாமி, காளி சாமி. அதிசயமாங்க. அப்படி காலு காலு எடுக்கிற காலு காலையில வாங்கி தர சாமி காளி சாமி. அதிசயமாமடா, காலு இல்ல. காலை வச்சு பேசிட்டு இருக்கியா? காலை வச்சு பேசிட்டு காலையில வாங்கி தரேன். ஆமா தாத்தா என்னமோ அதிசயம் சொன்னீங்க. என்ன அதிசயம்? நாங்களே கடவுள், எங்களுக்கு தெரியாத அப்படி என்ன இருக்கு? பேசி தொலைவ. ஏய், அதிசயம் இப்படி சொல்றீங்க. கையும் ஓடல, காலும் ஓடல. அடிக்கிறாரு, இப்படி அடிக்கிறாரு. அடிக்கிற சொல்லி கொடுத்தா இல்லையா? என்ன அதிசயம்? என்ன அதிசயம்? விரலத்தோடு ஆலாமரம், அதில் விழுதுகள் 10,000 நான் கண்டு வந்தேன் தாத்தா. என்னடா ஆச்சரியம்! ஆ, விரலிசோட ஆலாமரம், மரம் அதுல விழுது 10,000. 10,000-மா? விரலிசோட ஆலாமரத்துக்கு ஆமா தாத்தா, என்னடா சொல்ற? விரலத்தோடு ஆலாமரம், அதுல விழுதுகள் 10,000 பார்த்துட்டு தான் நேரடியா உங்ககிட்ட சொல்லணும். நாங்களே சாமி, எங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? எங்களை வச்சு ஏதாவது எங்களை வச்சு என்ன திட்டம் போடுறியா? உங்களிடத்தில் நான் போய் பேசுவேனா? சாமி புதுமை தாத்தா, அதை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். என்னங்க? என்னமோ நான் வந்து அதிசயத்தை சொல்லி இருக்கிறேன். இது உண்மையா இல்ல பொய்யா? பூலோகம் சென்று நேரடியா பார்த்துட்டு அப்படியா? வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க போறீங்களா? இந்த சங்கது பாபரியில நான் சீக்கிரம் இந்த அதிசயத்தை பார்த்து வந்துருவேன். நான் வர்றதுக்குள்ள கண்களை மூடி விடாத, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு வேணா? ஏய், நீங்க போயிட்டு வாங்க பொண்டாட்டி. தாத்தா நாரதா, ஆலாமா, மனாது மயில் கூவம் அழகி வந்தவனமோ அக்கே அழகி வந்தவனமோ அதத்தான் பாத்துக்கிட்டியா? எங்க அந்த அதிசயம்? தாத்தா எங்க அந்த தாத்தா அதிசயம்? தாத்தா ஏன்? இருங்க, நான் கூட்டு வரேன். நாரதா, நம்ம அதிசயத்தான பார்க்க வந்தோம். இதோ தூரத்தில் ஒரு பெண்ணு கண்ணா மண்ணா மணிவண்ணா நந்தனங்களால் ஆராயுனாயிண்டு நம்மள கூப்பிடுவது போல தெரியல. தாத்தா நாம அதிசயத்தை பார்க்க வந்தோம்.
ஆறு அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்ணனா வா தாத்தா போலாம். நாரதா, ஒரு பெண் ஆரணியமா கானகத்துல அழுது பரிணமித்துக் கொண்டு இந்த கண்ணனை துதி செய்யுது. இப்படி கண்மூடித்தனமா எப்பதான் பார்க்காத போறது? தாத்தா சொன்னா கேளு. இப்படி நாரதம் கூட்டிட்டு வந்தா ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்புறம் எங்க மேல எதுவும் சொல்ல வா போலாம். போ மேல சொல்லுவனா, நீ ரொம்ப நல்லவனாச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சகல தேவர்களை விட என் மேலதான் உனக்கு அதிக பாசம். அதனால இந்த அதிசயத்தை எப்ப வேணாலும் பார்க்கலாம். யாரோ தெரியல, இந்த அன்பரு காலகத்துல ஒரு பெண் அழுது பறிந்து கொண்டிருக்குது. நான் சொல்றதுக்கு நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். சரி விடு. ஆமா, நாங்க அதை பார்த்துட்டு வர்ற வரைக்கும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கேயே உட்காரு. நீங்க போய் பாத்துட்டு வர்றீங்க. நானும் ஆனா மன்மதனும் ஆனா சாமி நான் என்ன புண்டைக்கு வர வேண்டும்? போய் பார்த்துட்டு வர்றோம். தாத்தா தேடி பேசவே கூடாது. நாரதன் தான் கூட்டிட்டு வந்தான். ஊரெல்லாம் நடந்து போச்சு, நீ என் மேல எதுவும் வருத்தப்படக்கூடாது. எங்களுக்கு தெரியுமடா. எங்கிட்டேவா? எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? ஏய், நீ பேசாத. போய் உட்கார்றா. போடா. ஏறி போ. ஒரு பெண்ணுல அழுதுகிட்டு இருக்குது. அவன் வேண்டாம் வாங்குறப்பா. அதுதானே. கல்லாடா உன் மனுஷி. தாத்தா சொன்னா கேளு. போடா, எங்களுக்கு தெரியும். போடா கண்டாரோடி மகனே. டேய், கண்டார் சொத்து பையனே. அப்படி சொல்லு. டேய், அது யாரு? யாரு? என்னன்னு பாக்கணும். போலாங்க. நீ அப்படி வா, நான் இப்படி வர்றேன். சீக்கிரம் கண்டுபிடி. டேய், அங்கேடா கண்டுபிடி சொல்ல வர. போடா. சாமி ஓம் சக்தி பாவங்களாட்டங்க. சிவப்பு சீலை. கண்ணை தடுவீங்க. ஒரு பெண் இப்படி அழுதுகிட்டு செந்தனையா இருக்கிறீங்க. சுவாமி, யாருமா நீ? கடவுளே, வந்து விட்டீங்களா? என் அற்புதமான மனைவரே. மாயவா எம்பெருமானே, உங்கள் பாதத்தை அடிபடுகிறேன் சுவாமி, நான் அடிபடுகிறேன். இந்த பரந்தாமனுடைய பாதத்தை பணிந்தபடியா இந்த பரந்த உலகத்துல நீ மஞ்சள் குங்குமத்தோடு நோய் நொடி இல்லாம சுகசினியாய் வாழ வேண்டும். பெற்று பெருவாள் வாழணும். 16 செல்வங்கள் என அன்பளிப்பு செய்த உள்ளங்களுக்கு அநேக கோடி வந்தனம். ஆண்டவருடைய அல்லாத நோய் நொடி இல்லாம சுகசினியா இருக்கணும். மஞ்சள் குங்குமத்தோடு சிறு சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் அம்மா. யாரு இறந்து 5-6 நாள் ஆக மாட்டேங்குது. ஒரே பொண்ணாட்டமான அருமை. அதை போய் காட்டுற. யாருமா அது? அவர் யாரு? யாரு? அவர்தான் என் கணவர், என் மன்னவர், என்ன கல்யாணம் செய்த புண்ணியர். அவர் மாண்டு மடிந்து விட்டார். அம்மா சுவாமி, உங்களுக்கு இளம் வயசுல தன்னுடைய கணவனை இழந்து ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆமா, நானும் தெரிஞ்சோ தெரியாமலையோ உன்னை சுபமாகத்தோடு இருந்து சொல்லிட்டேன். சரி, இந்த பிறவியிலனாலும் இன்னொரு பிறவியிலாவது நல்லா சுபமாகத்தோடு வாழ்ந்திருப்பாய். எனக்கு நிறைய வேலை இருக்குது. நாங்க வேற விஷயமா வந்தோம். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நாங்க போய் சொட்டுமா இன்னொரு ஜென்மத்துல சுபமாகலே வாழலாம். ஏப்பா விதி பையன் விதி வந்துருச்சு. நிறைய வேலை இருக்குது. ஆமா, கோயில் பூசாரி வேற எங்க நம்மள விட்டுட்டு போனானே தெரியல. ஒரு மண்ண வரேன்.
செத்து கிடக்கைய கொண்டு வர இந்த கோதையாளுக்கு திருப்பி கொடுங்க. ஏம்மா விட்டு விட்டு அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மன்ற வார்த்தையே கிடையாது. இப்போ நீங்க சொன்னபடி என் கணவனோட நான் சுகமா மங்களத்தோடு வாழணும். என் கணவனுக்கு உயிர் கொடுங்க. ஏம்மா நீ ஒரு மாநில பெண், ஒரு இறந்தவனுக்கு உயிர் கொடுப்பதுன்னா விளையாட்டா? சத்தியமாகுமா? இந்த கண்ணன் ஒருவனு நான் உயிர் கொடுக்க முடியுமா? யாரு வரணும்? ஏம்மா யாரு வரணும்? யாரு வரணும்? மும்மூர்த்தி தேவர்களும் வரணும். அது மட்டுமல்ல அந்த உயிரமுடி கூட எவனே உயிர் எங்க தெரியுமா? இது என்னம்மா நான் உயிர் கொடுக்கறதா இப்ப உயிர் கொடுத்துருவேன். நீ ஒரு ஆள் வாங்க முடியாது. யார் யார் வரணும்? அப்பன் சொன்னான் பாரு, இவன் வந்தா உயிர் கொடுப்பான்னு சொன்னான்ல, இவன் ஏன் கொடுக்கல? ஏன்டா கொடுக்கல? டேய் யாரோ சொன்னதுக்கு என்னடா பிடிச்சிருக்கீங்க? அவனை போட்டுக்கிட்டு வந்தச்சே சரியா போயிடும். அவன் டேய் மானே டேய் டேய் டீ கட்டணும். இவர் வந்தா என் கணவர் உயிர் கொடுப்பான்னு சொன்னீங்க. அவர் முடியாதுங்கிறாரு. டேய் நீ கடையில என்னடா உனக்கு வேலை? ஏண்டா சுப்பிரமணி ஓதாடி கேட்ட உனக்கு அதிசயம் இருக்குதுன்னு கொண்டு வந்து இந்த பெண்ணுகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியா? செத்தாலாம் மாட்டிக்கிறியா தாத்தா? என்ன பண்றது? அந்த பெண்ணு கணவனுக்கு உயிர் கொடுக்காத அந்த பக்கம் போக கூடாதுன்னு எனக்கு கட்டால கட்டி வச்சு நிறுத்தி வச்சிருக்குது. என்னடா செய்யறது? தாத்தா ஒரு வழி இருக்குது. மறுபடியும் என்ன கொண்டு போய் மாட்டி விட்டு தாத்தா நான் சொல்றது கேளுங்களேன். ஒரே ஒரு வழி இருக்குது. இந்த சினுங்கிற மாதிரி குழந்தையாட்டம் பேசுறது என்கிட்ட வச்சுக்க கூடாது. அப்படியா? ஆமா சரி. ஆமா தாத்தா இங்கே இருக்க, நான் வர்றேன். ஒரு ஆளு கூட்டிட்டு வந்து இருமா. உயிர் கொடுப்பாங்கிற அவனால முடியாதுங்கிறான். வாழ்க்கையை பார்த்தா உனக்கு இருமா, எனக்கு இன்னொரு தாத்தாங்கிறாரு. பிள்ளை மூஞ்சு பாடுறான். இந்த பிள்ளை மூஞ்சு பாடுறாயா? இதாட்டம் ஏதாட்டம் என் மனசாட்டம், என் மனசாட்டம், என் மனசாட்டம். சாமி என்னுடைய தாத்தா சிவபெருமான் இருக்கிறாரு. அவர் வந்தா அதை செய்யலாம் என்ன? இவரு இல்லைன்னா ஒண்ணுமே உயிரை வராது. உயிர் கொடுக்க முடியும். ஒரு ஆள் வாங்க முடியாது. போயிட்டு வா, கூட்டிட்டு வா. அது வரைக்கும் எங்க போகலாம்?
நந்தி காவலன். நானேதான் சாமி நந்தி. மந்தியா குரங்கா? நானேதான் நந்தி காவலர். நந்தின்னா குரங்குன்னு அர்த்தமா? நந்தியா? நந்தி நந்தி. அப்படி ஆமா சாமி. இந்த போதிலும் இந்த போதிலும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீக சபை தெய்வீக சபை சீற்று என்பதாக என்பதாக ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் இன்னும் பெண்களாக பிறந்த அறிஞரும் தாய்மார்களும் தாய்மார்களும் அன்பார்ந்த ரசிகப்பெரு மக்களும் ரசிகப் பெருமக்களும் திரளாக வந்து அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிறார். எங்கனம் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவற்றவர்களுக்கும் அனைவருக்கும் அனைவற்றவர்களுக்கும் உள்ளூர்ல எல்லாம் பல் நடுங்குது சாமி. பல்லு நடுக்குதா இல்ல வாயு ஓலை பிரிக்குது. ஓலை பிடிச்சா ஓட மாட்ட வேண்டியது தானே? ஓலை பிரிக்குது சாமி. எங்கனம் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவற்றவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். சொல்லு சாமி. ஒரு வாடிக்கையா போச்சு. வழக்கமாயி போச்சு. என்ன சாமி பண்றது? நாங்கிட்ட குரங்கு வனத்தை ஏற்றிக்கிட்டு கொள்ளு சாடுறாங்க எடுக்கிறேன். நந்தி காவலா, சபையிலாறு வந்திருக்கின்ற பொழுது என்னை யாரும் தெரிந்தாய்? என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது? பார்த்தால் பைத்தியக்கார முண்டை போல் தெரிகிறது. ஏடே மண்டை சாமி, நீ தான் அழுத்தம் நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். எப்படா? போன வாரம் கொங்கனாவரம் சனி சந்தையில எனக்கும் என் கூட்டுக்காரிக்கும் சண்டை பண்ணி வச்சாலும் நீ தான். நான் சனி சந்தைக்கு நான் வரவே இல்லையாப்பா. ஓ, நீயாத்தாயா வந்த? நான் வரலப்பா. இதே மாதிரி தான் பாம்பு புளித்தியோடு என்ன தோலை புளியந்தோடு வச்சுக்கிட்டு ஒரு பையனை படுக்க வச்சு துண்டை போட்டு மூடி வட்டமா ஒரு கோடை போட்டுக்கிட்டு வெளியே போனா நத்த வரும், வெளியே போனா நத்த வரும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீ வரும். கோட்டை விட்டு வெளியே போனா நத்த ஒரு வாயில மூக்கல் ரத்தம் வந்து சாவுன்னு பைட்ல இருந்து 1000 ரூபாய் சந்தை செலவுக்கு அதையும் புடிங்கிட்டு போயிட்டான். மோடி வித்த காட்டுறாள். நீயே தாயாங்கிறேன். அது நான் இல்லப்பா. இந்த பண்ணி குத்துற வேலை என்னடே, இத பார்த்தா பண்ணி குத்துற வேலை மாதிரி தெரியுது. பின்ன என்னது? கையில் இருக்கக்கூடிய மழு ஆயுதம்டா. ஆயுதம் திரிசூலம். திரிசூலம். ஆமா, சோள 1000. சோள 1000. 1000 இல்ல, எந்த சோளத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால் பாம்பு பிடிக்கிறாரு, மோடி வைக்கிறாரு, நான் கிடையாது. என்னுடைய பேர் என்ன? என் பேரே சொல்லி எப்படி ஐயா சாமி? ஐயா சுவாமி. அப்படி யாரு நீங்கள்? நந்தி காவலா சாமி. என்னுடைய பெயர் நாமதேயத்தை சொன்னனே, உமக்கு விளங்கியதா? விளங்கல சாமி. அப்படியா? ஆமா. நான் யாரு தெரியுமா? அதாவது என்னுடைய பெயர் கங்காதரன். கங்காதரன். கபரி மனோகரன். கபரி மனோகரன். கபரி மனோகரன். கபரி மனோகரன். கங்காதரன், கபரி மனோகரன், கபரி மனோகரன், பார்வதி நாயன், பார்வதி நாயன், பரமதயாளன், பரமதயாளன், கைலாசவாசன், கைலாசவாசன்,
இப்படி பல நாமதேயங்களில் விளங்கி வரக்கூடிய என்னுடைய பெயர் தான் ஐயோ 2011 நேத்திரங்களை படைத்த ஆதி சிவசங்கரன். ஆதி சிவசங்கரன். ஆமா 2011 கண்ணு. ஆமா சரி சுவாமி. 2011 நேத்திரங்களை படைத்த முக்கண்டாரி பரமக்கடவுள் பரமக்கடவுள் சிவபெருமானாக இருந்தாலும் நீங்க அப்படி சிவப்பெருப்பானாக இருந்தாலும் சிவபெருப்பு சிவபெருமான் சிவபெருமான் அப்படி சொல்லு. அர்த்தத்தை அனர்த்தமாக கூடாது. ஆகட்டும் சாமி. அடிக்கடி நெருக்கடி செய்தால் இது ஆபத்து கரிகுறியாகிவிடும். கரிகுருவியோ ஏதோ ஒன்று இருக்குது சாமி. நண்பா, எனக்கு உங்களுக்கு அதாவது இது மட்டும் கிடையாது. கிடையாது. எனக்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு. இன்னும் நிறைய பேர் இருக்குது. ஆமா சரி சாமி. எனக்கு நஞ்சுண்டேஸ்வரன் என்ற பெயர் உண்டு. நஞ்சுண்ட ஈஸ்வரன். ஆமா எதற்காக? நஞ்சுண்டேஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரன் இப்படி பலதரப்பட்ட பெயர்கள் விளங்கி வருகிறேன். ஆமா ஆகட்டும் சாமி. ஆலமுண்டும் நீலகண்டன் அப்படியும் ஒரு பேர் உண்டு. சரி, இந்த பெயர் எப்படி வந்தது? எப்படி வந்தது? நந்திக்காவலா சாமி. அதாவது இந்த ஆலமுண்டும் நீலகண்டன் நீலகண்டன் அந்த பெயர் எப்படி வந்தது? எப்படி வந்தது? அதாவது தேவரெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து திருப்பால் கடலிலே தேவ அமிர்தங்களை ஏற்பாடு செய்தாங்க. சரி சாமி. நரை, நரை, திரை, திரை, மூப்பு, மூப்பு, பிணி, பிணி இந்த நான்கும் அழுகாம இருக்கணும் தேவர்கள் அமிர்தங்களை ஏற்பாடு செய்தாங்க. ஏற்பாடு செய்தார்கள். ஆமா. சரி சாமி. திருப்பால் கடலில் ஒரு பாய்ச்சலியாகவும் மந்திரகிரி பர்வதத்தை ஓர் மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் வாசிட்டு சொல்லக்கூடிய பாம்பை இழுக்கையாக வைத்து தேவனெல்லாம் அதாவது வாழ்புறம் அசுரெல்லாம் தலைபுறம் பிடித்து அமிர்தம் கிடைந்தார்கள். அமிர்தம் கிடையாது. அப்ப கடையும் போது திருப்பார் கடையில இருந்து தேவாமிர்தமாகப்பட்டது. அதாவது கலசத்தோடு சுமந்து வந்தது. அப்ப இழுந்தாங்களே இந்த தேவலும் அசுரர்களும் இழுக்கக்கூடிய இழுவை பொறுக்க முடியாமல் அந்த வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பு விஷத்தை அதாவது அமிர்தத்தில் கக்கியது. ஆமா. அப்பொழுது பார்த்து என்னடா ஆச்சரியம், வெண்ணெய் திரண்டு வரும்போது பாண்டம் உடைந்த கதையா? இந்த தேவலுக்கு அமிர்தம் கிடைக்கும் போது இப்படி இந்த வாசியின் நஞ்ச கொட்டிடுச்சு, இந்த அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிட்டா தேவடி உயிருக்கு ஆபத்து. அப்படி என்று அந்த நஞ்சை நானாக அள்ளி உண்டேன். நீங்களே எடுத்து சாப்பிட்டீங்க. சரி சாமி. அதனால் அப்பொழுது பக்கத்திலே இருந்த மைத்துனாகப்பட்ட எம்பெருமான் கண்ணன் பார்த்தார். உலக மக்களுக்கெல்லாம் அதாவது படியிலக்கக்கூடிய சிவபெருமான் இவரே நஞ்சலி உண்டு விட்டார், இதனால் விபரீதம் நேர்ந்து விடுமே அப்படின்னு ஓடி வந்து கழுத்து பிடித்தார். ஆமா. அப்பொழுது எனக்கு கண்டம் ஏற்பட்டது. விஷம் தலைக்கு அதாவது உடலுக்குள் இறங்காமல் என்னுடைய கண்டத்தோடு நின்று விட்டது. ஆண்களுக்கு எல்லோருக்கும் இருக்கும் கண்டம். ஆமா, எனக்கும் கண்டம் தான். என்ன கண்டம்? வண்டியில உனக்கும் கண்டம். சித்தப்பனுக்கு சிந்தில கண்டம்.
அப்படி தண்டம் அதாவது என்னுடைய கழுத்தோடு நின்று விட்டது. அதனால் எனக்கு திருநீலகண்டன் அப்படி ஒரு பேரு. நஞ்சை நானாக அள்ளி உண்டபடியால் எனக்கு நஞ்சுண்டேஸ்வரன் அப்படியும் பெயர். அப்படி இருந்தாலும் அதாவது யானை முதல் எறும்புதான் கடைசி. அந்த யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ ஜந்துகளுக்கும் படி இழக்கக்கூடிய கர்த்தா. அப்படி என்றால் எல்லா மக்களுக்கும் நான் பார்த்து நினைச்சாதான் படி உனக்கே நாளைக்கு நான் தான் படி இழப்பேன். நீ ஆமா எனக்கு படி இழக்கிற. ஆமாண்டா. ஓங்கி அள்ளையில குத்தன்னா ஈரல மூக்கோலியா குபு குபுன்னு கொட்டி போயிரும். என்ன சொல்றேன்? ஏடா அவ்வளவு கோவம் வருது? நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க போய் கடையில அரிசி பருப்பு வாங்கிட்டு வரோம், நாங்க திங்குற. நீ எங்க படி இழக்கிற? அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன். நாங்க சமைக்கிறோம், ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்து நீ சாப்பிட்டுக்கிற. ஆமா, ரேஷன் கடையில. அப்படியா? அவன் பேண்ட் போட்டுட்டு படி இழந்தான். அந்த மாதிரி புளித்தோடு வச்சுக்கிட்டுலாம் படி இழக்கலையே. 35 கிலோ சும்மா இல்ல, வறுமை கோட்டு கீழே கரை. யாருக்கும் தெரியாமல் கையை நீட்டினால் போதும். கை நீட்டினா போதும். ஆமா, அரிசின்னு சொல்றேன்ல, அந்த அரிசியிலும் நானுடைய மைத்துனாகப்பட்ட எம்பெருமான் கண்ணனுமே கலந்திருக்கிறோம். என்னுடைய கண்ணன், அதாவது எம்பெருமான் கண்ணனுக்கு முதல் அச்சரம் அரி. அரி. எனக்கு முதல் அச்சரம் சி. சி. அரி அரி சி. சேத்தனா அரிசி. அரிசி. அதுலயும் நாங்க தான் இருக்கிறோம். அரிசியில நீங்க தான் இருக்கீங்க. அரிசி நீங்க. நீயும் உங்க மச்சனும். ஆமாப்பா. அப்ப கோதுமையில கோதுமை அது பெண் தெய்வத்துக்குரியது. பெண் தெய்வம். அதுதான் கோதுமையில நடுவு வெடிச்சு மாதிரி இருக்க மாட்டேங்குது. பெண்ணுடைய படைப்புன்னா அப்படி போட்டு இருக்குமா? வெடிச்சு அதான் அரிசி நீட்டமாகுது, கோதுமை வெடிப்பாகுது. பரவாயில்ல, அறிவோடு இருக்கிறேன். எனக்கு அறிவுக்கு புத்தி இல்ல. இப்படி உலக மக்களுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய முக்கண்டாறு பரம கடவுள் என்னுடைய பேர் சிவபெருமானாக இருந்தாலும் நான் எங்கே வாழ்றீங்க? கைலமலை. கைலமலை மலைகளிலே உயர்ந்த மலை எங்க பாட்டி மலை. அப்ப இப்ப கொஞ்சம் தொங்கி போச்சு. எதை சொல்லிட்டு இருக்கிற? நீங்க தானே கேட்டீங்க. அடச்சை மலடா. ஓ, மலை கிரி. கைலமலை. கைலமலை. கைலையை பொற்பீடமாக எழுந்தருளி சிறப்போடு வாழ்ந்து வர்றேன். ஆகட்டும் சாமி. இடபாகத்தில் இருக்கக்கூடியவள் சக்தியுமா மகேஸ்வரி. ஆமா, நான் எங்கு போவதாக இருந்தாலும் என்னுடைய மனைவி சந்தித்து சொல்லிவிட்டு தான் உலக மக்களுக்கு படியிலக்க போவேன். உலக ஜீவராசிகள் அனைவற்ற பேர்களும் இன்னும் சோமருமாரி காணவியா என்று குய்யோ முய்யோன்னு முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் எல்லோரிடமும் போய் அவர்களுக்கு வேண்டுமான வரத்தை தர வேண்டும். அதனால் மனைவியாகப்பட்ட உமா மகேஸ்வரி அழைத்துக் கொண்டு வா. எனக்கு எவ்வளவு வார்த்தைகளோட பேசணும்னு ஆசைதான். காலத்தின் கட்டாயம் பற்றாது. அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், கறி எடுக்கணும், பன்னி கறி. கொஞ்சம் லேட்டா போனா ரத்தத்துல உப்பு போட்டுறாங்க. ஏன்டா வாயால இருக்க மாட்டாத கடமைக்கு பிள்ளை பேத்து காண்டாம இருக்குன்னு பேரு வச்ச கதையா எங்களை அப்படி வத கட்டுற? சரி விடு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்னடா வச்சிருக்கிற? சொன்னால் உடனே மரணமாகும், ஆடைய போட பின்னாய் கிடைக்கும். அப்பா வெகுளி சாஸ்திரம் ஒன்னும் தெரியாது. சொல்லு. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? This is உமா மகேஸ்வரி. ஓ, உமா மகேஸ்வரி. அப்படி உமா மகேஸ்வரி சக்தி, ஓம் பராசக்தி. ஜெய் ஓம் பராசக்தி. ஓம் பராசக்தி. ஆத்தா வந்திருக்கிறேன். ஆத்தா. அப்படி நீங்க ஆத்தாவாக இருந்தா எப்படி ஜனனமானே பிறந்தீங்க?
சுவாமி. அப்படி 2011 நேத்திரம் படித்த முக்கந்தாரியாக சிவபெருமானே நான் கல்யாணம் செய்தேன். அவரு பொண்டாட்டி எப்படி தெரியுமா உனக்கு எங்க வீட்டுக்காரர் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். எப்படி மகராசராக இருங்கள் ஐயா. இத்தனை பேர் வந்தாங்களே, யாருக்குனாச்சும் நீ காசு கொடுத்தியா? பிள்ளை நல்ல செம்ம கட்டையா காட்டி தானே கொடுத்த. எல்லாரையும் அப்படி தவறா நினைக்காதடா. சரி, ஓகே விடு. இருந்தாலும் என் கணவரை பார்க்கணும். ஆகட்டும் அம்மா, போகலாமா? புறப்படுங்கள், போகலாம். என்னோடு சேர்த்து இந்த கைலமலையில் சுப சேமமாக வாழ்ந்திருப்பாய். இதற்காக அழைத்தீங்க, என்ன காரணம்? யாது விஷயம் தெரியுமா? உலக ஜீவராசியில் அனைவற்ற பெயர்களுக்கும் நான் அன்றாடும் அனுதினமும் காலை பொழுது விழுந்து விட்டால் படியளக்க போவது வழக்கம். அதனால ஜீவராசியில் அனைவற்ற பெயர்களுமே எங்கேயோ சிவபெருமான இன்னமே காணவில்லையே என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். செஞ்சாரு நாரதம் வந்திருக்கிற நாரதம் வந்திருக்கிறாண்டி. 47 ஜென்மமாக கல்யாணம் செய்து கைலமலையில கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்து வருகிறோம். என் கணவரை கண்டா கூட எனக்கு பயமில்லை.
உன்னை கண்டாவே எனக்கு பயமா இருக்குது நாரதா. ஏன் பாட்டி எப்படி சொல்ற? என் குடும்பத்தை ஏழாக பிரித்த கைவன் அல்லவா நீ? நாராயணா, ஒரே ஒரு மாங்கனியை கொண்டு வந்து எங்க மக்கள் என் குடும்பத்தையே தாயும் பிள்ளையும் பிரித்து சண்டாளன் இருந்தாலும் தாத்தா பாட்டி எங்களை காண வந்திருக்கிறேன். என்ன தாத்தா, நாரதம் போகாத இடம் இல்ல, நண்டு அறியாத குளமல்னு சொல்லுவாங்க. நாரதம் போகும் இடமெல்லாம் கலகமணியா சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கலகக்காரன் நாரதன் இன்னைக்கு கைலைக்கு வந்திருக்கிறேன்னா கட்டாயம் ஒரு கலகத்தோட தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். தாத்தா, நான் கலகத்தோடு வரல. ஆனாலும் தாத்தா, என்னப்பா நான் வரும்போது ஆயிரம் வருஷம் இருக்குமே. பாட்டி, தாத்தாவை தனியா கூட்டி கொண்டு போய் எங்கடா பேச போகிறாய்? ஆனாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்பா. என்னது? தாத்தா, என்ன விஷயம்? நான் உலகத்தை சுற்றி வரும் பொழுது ஒரு அதிசயத்தை கண்டேன். எப்படி 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 தாத்தா, உலகத்தை சுற்றி வரும்போது அதிசயத்தை பார்த்து ஆமா, அதிசயம். எப்படிப்பா அதிசயம்? தாத்தா, ஒரு வாழைமரம், ஒரு வாழை மரம். அந்த வாழை மரத்துல எத்தனை குலை இருக்கும்? ஏப்பா, இது ஓரளவு அனைத்துக்குமே தெரியுது. ஒரு வாழை மரத்துல அதாவது ஒரு குலை தான் இருக்கும். நாங்க பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனா தான் தெரியல. சொல்றவல்ல கேளு பாட்டி. ஒரு வாழைக்கு ஒரு கொலை தான் இருக்கும், உலகமே அறிந்த விஷயம். ஆமா பாட்டி, ஆனாலும் நான் உலகத்தை சுற்றி வரும் பொழுது ஒரு வாழை மரத்துல 2 வாழை குலை இருக்குது. எப்படி எப்படி 2 குலை இருக்கவே முடியாதேப்பா. இருக்குதே. ஏனென்றால் கேழ்வர்களே நெய்வடிகள் என்றால் தேப்பாறைக்கு என்ன மதியா ஒரே வாழை மரத்துல 2 கொலைகள் காய்ச்சிருக்குதுன்னா இதை யார் நம்பது? உண்மையாவே இருக்குது. உண்மையாகவே நான் பார்த்து வந்தேன் தாத்தா. அப்படின்னா இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு அதிசயம். அதை கட்டாயம் நான் பார்க்கணும். என்ன பார்வதா? ஏனென்றால் நானும் ஒரு அதிசயத்தை பார்த்து வந்திருக்கிறேன். அதை நானும் பார்க்கணும் மனதுல விருப்பம். அதனால் உடனடியாக போய் வர்றேன். நீ கையில நான் எப்பொழுதுமே ஒரு சந்தேகப்படக்கூடியவள். இருந்தாலும் இந்த விஷயத்தை எந்த தேவனிடத்திலும் சென்று உரைக்காமல் அதாவது தாத்தாவிடம் மட்டும் சொல்ல வேண்டும் என்று கையிலைக்கு வந்திருக்கிறாய். அதனால உன் தாத்தா பார்த்து வரட்டும், நான் அந்தபுரமாக இருக்கிறேன். அகட்டும் பாட்டி. இதில் ஏதாவது கோக்குமாக்கு பின்னாட்டம் இருந்தது உன் கணக்கு காலை பாட்டி, ஆகட்டும், போய் வாருங்கள். தேவி போய் வா. எல்லாரும் அறியாத ஒரு ரகசியம் இந்த சிவபெருமான் காண வேண்டும் என்று என்னை தேடி வந்திருக்கிறேன். போகலாமா? சரியாகட்டும். இருக்குது. காமிக்கிறேன். அதிசயத்தை பார்க்கலான்னு வரும்போது இங்க யாரோ ஒரு பெண்மணி ஆகப்பட்டவள் என்னையே கோரி அதாவது பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறாள். அண்ணவள் யாருன்னு முன்ன போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிறகு இந்த அதிசயத்தை பார்க்கலாம். பொறுங்கள், முன்ன அதிசயத்தை பார்க்கலாம். அப்புறம் வேணாலும் நீங்க எது வேணாலும் இங்கிட்டு போங்க. அந்த அதிசயத்தை எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த சிவபெருமானியே ஒரு தபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்தும் பார்க்காதது போல போனா அதை விட பாவம் ஏதாவது உண்டா? தாத்தா, நாம வந்தது அதிசயத்தை காண. ஆமா, ஒரு பெண்மணி ஏதோ ஒரு அவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க. வா தாத்தா. வைத்தியாரா, அவ என்னையா நினைத்து துடித்து கொண்டிருக்கிறா. அண்ணவளுக்கு அதாவது காட்சி கொடுக்காத போக முடியுமா? எவ்வளவு வந்ததையே வந்தேன். முன்ன அந்த பெண்மணியை பார்த்து அதாவது ஒரு வரம் கொடுத்துட்டு வர்றேன். பிறகு நம்ம அதிசயத்தை பார்க்கலாம். தாத்தா, நான் சொல்வதை கேளுங்கள். அங்க நீங்க போக வேண்டாம். ஏய் நாரதா, உன் பேச்சுக்கு நான் வர மாட்டேன். என்னுடைய பேச்சுக்கு தான் நீ வரணும். அதனால உலக மக்களுக்கெல்லாம் படிக்கக்கூடிய கர்த்தா ஒரு பெண்மணியாகப்பட்டவள் என்னை நினைத்து துதிக்கும் போது அதை பார்த்து பார்க்காது போல் போனால் அந்த பாவம் என்னைத்தான் சேரும். அதனால நான் கட்டாயம் இந்த பெண்ணை பார்த்துட்டு வரேன். பிறகு போய் தாத்தா, நாரதான் கூட்டிட்டு வந்தா இப்படி ஆயி போச்சுன்னு ஏமால பழிய போடக்கூடாது. சொன்னா கேளு. அப்படி பழி போடுற அளவுக்கு இந்த பெண்ணால என்ன வேணாம் தாத்தா, அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? வா போலாம். எதுக்கு பறக்கிறேன்? கொஞ்சம் பொறுமையாயிரு. போய் இந்தியா இரு. முன்ன அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு வேண்டுமான வரம் கொடுத்துட்டு வர்றேன். நீங்களே கடவுள், உங்களுக்கு என்ன ஆபத்து வந்துரும்? ஏண்டா, உலக ஜீவராசியில் அனைவற்ற பேர்களுக்குமே படிக்கக்கூடிய சிவபெருமான் எனக்கு ஆபத்து வருமா? அது ஒரு பொம்பளையால வராது. இங்கே போய் பார்த்து நீங்க போகத்தான் போறீங்க. என்னடா போகத்தான் போறீங்கிற? சொல்ற வார்த்தையில ஏதோ மாட்டிருக்குது. ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. தங்களை மீறி நான் எதுவும் பேச. இங்கே இரு. போய் பெண்ணை பார்த்து
முன்பதி காண வேண்டும் இவருடைய சத்தியாவதி இன்பமாய் நான் படித்தேன் ஈசனே வரம் தர வேண்டும். பூலோகம் அங்கையாகப்பட்ட நீ சோபரமாய் என்னை கண்டு என்னுடைய பாதத்தை தரிசனம் செய்திருக்கிறார். இந்த பூ உலகில் இந்த பூ உலகம் இருக்க வரைக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு சுப மாங்கல்யத்தோடு நெடூடி காலம் வாழ்க. சுப மாங்கல்யத்தோடு நீடூடி காலம் வாழ்ந்திருப்போமா? அப்படியா? ஆமா, உண்மையாகத்தானே? உண்மையாக ஆட்சியில் பொய் போகாது, பொய்யே போகாது. ஆளுங்கள் இப்படி நீங்க உள்ள பிரேதம் 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 சொல்றீங்களே, அந்த பிரேதம் தான் என்னுடைய கணவர். கண்டவர் மாண்டிருக்க மங்கையால் வாழ்வது எது? கொண்டவர் மாண்டிருக்க பொழுது போதையால் வாழ்வது எது? மன்னவர் உயிரை கொடுங்க, இல்லைன்னா நீங்க கொடுத்த வர பொய்யா போயிடும். மாண்ட கணவனுக்கு உயிர் கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஏமா ஏதோ ஒரு பெண்மணி ஆகப்பட்ட நீ என்ன நினைத்து துதித்து கொண்டிருந்த, அதனால உனக்கு ஒரு ஆசீர்வாதம் மாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பேன்னு கொடுத்துட்டேன். சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன். சொன்ன வரம் ஈசன் கொடுத்த வரம் என்றுமே பொய் போகக்கூடாது. போய் போக என் கணவருக்கு உயிரை கொடுத்து நீங்க சொன்னபடியே நான் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்யத்தோடு சுகமாங்கல்யம் வாழணும். நீ அப்பயே சொன்ன உன்னுடைய வார்த்தை கேட்டு பூலோகம் வந்ததுக்கு இந்த பெண்ணை மாட்டிக்கொண்டது தாண்டா மிச்சம். என்ன தாத்தா சொல்ற? ஒரு அடி உழுவுதுரா. மாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பேன்னு சொன்னேன். அவ கணவர் இறந்து கிடக்குறான். உயிர் அங்கிருந்து நாய் உடைக்கிறே போ. தாத்தா அதை ஏன் சொல்றேன்? இந்த நேரத்துல ஒரு அதிசயம் இருக்குதுன்னு கூட்டிட்டு வந்தான். இந்த பெண்ணு கண்ணா கோவலா என்று நம்மள வேண்டி அழைச்சிச்சு. சரி என்னமோ அழுது பரிகரித்து கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா சுபமாங்கலியத்தோடு வாழ்ந்துருமான்னு சொன்னேன். கணவன் செத்து ஒரு வாரம் இருக்கும் போல இருக்குது. கணவன் செத்து ஒரு வாரம் இருக்கும் போல இருக்குது. அது வேற வாசனை எடுத்துக்கிச்சு. அந்த பிணத்துக்கும் உயிர் கொடுக்கணும்னு சொல்லி என்ன புடிச்சு நிறுத்தி விட்டா மைத்துனா. மைத்துனா இப்ப நானும் அதே சிக்கல்ல தான் மாட்டிட்டு முடிக்கிறேன். நான் தான் வந்தா உனக்கு அறிவில்ல? ஏப்பா நான் வந்திருப்பா பூலோகம் நான் சொல்றதை கேளுங்கள். அதிசயத்தை காண வேண்டிதான் நான் கூட்டிட்டு இருந்தேன். ஆனா நீங்களா போய் மாட்டிருந்து நான் ஒண்ணு நாராயண நாராயண எப்படியோ வரம் கொடுத்துட்டோம். அந்த வரம் கட்டாயம் பழிக்கணும். ஏண்டா தாத்தா உயிர் என்ன எங்க கையில இருக்குது? தாத்தா போய் காத்தல் அழித்தல் படைத்தல் மூச்சுரையும் ஒருவராக செய்யக்கூடிய நீங்க எப்படி சொல்லலாமா? உலக மக்களுக்கு படியெழுப்பு என்னுடைய வேலையாக இருந்தாலும் அதாவது உலக ஜீவராசிகள் எல்லாம் உயிரை பிடிக்கிறது எங்க வேலை இல்ல. அதனால என்னால உயிர் பேசிட்டே இருப்பீங்களா? உங்க அண்ணன் உயிர் வருமா? பேசிட்டு இருப்பீங்களா? அண்ணன் உயிர் வருமா? இருமா அந்த உயிரை பிடித்த அந்த யமனை கூட்டிட்டு வாடா.
செத்து போயிட்டானாட்டங்கதுடா. போயிட்டியாடா? ஐயா போய் தொலைட்டோம் இருக்கிறதோட என்ன அடிச்சவன் எவன்டா ஊருக்குள்ள புலத்தணும்? அடிச்சா சாவத்தான் முடியும். செத்தது செத்து போயிட்டான். ஒரு ஒப்பா சொல்லி எடுத்து போச்சு போலாம். ஆடு மத்த போனதுக்கு அரை மணி நேரம் தான் கொல்லி. அட நான் பத்த மகனே பனங்கொட்ட தலையா நீ செத்து போனா நான் எப்படா பொழைப்பேன்? போனாலும் போகட்டும் பொறிவண்டு முறையா நீ செத்தா மயிராட்சி உன் பொண்டாட்டி எனக்கு சாவல சாவா யாரு நீங்க? நான் யார்? உங்க சுமையில் கூட்டிட்டா இருக்கு. புல்லட்டு சாட் பண்றேன். என்னுடைய சிரிப்புக்கு இந்த பாண்டிய நாடு அடிமை அப்பா. யாரு நீங்க? நான் யார்? என்னுடைய பெயர், என்னுடைய புஜபலம். மன்னாதி மன்னர்களும் பயிர் குடுங்கி ராஜர்களும் ராஜாதி ராஜர்களும் மகுடம் தாங்கிய வேந்தர்களும் பேசாதே, எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரி சொல்லுங்க. மன்னாதி மன்னர்கள் புகழமுடி வேந்தர்கள் அனைவற்று மேல போற்றக்கூடிய என் பெயர் யம தர்மராஜன். முன்னாடியே வரமாட்டேன். ஏதோ ஒரு சத்தம், எங்கேயோ கேட்ட குரல். நல்லா இருக்கும் அந்த படம். சொன்னேன், அங்க வந்து யாரோ வந்திருக்கிறார்கள். யாரது? என்னது? முகம் மாதிரி இருக்கிற நான் தாத்தனா? எல்லாருக்கிட்டையும் ஒரே பாஸ்வேர்டை சொல்லிட்டு இருக்கீங்க. அதிபதியே, எதற்காக வந்தாய்? என்ன விஷயம்? ஏன் வந்தாய்? என்ன காரணம்? சீக்கிரமாக சொல்லு. ராஜனே, ஆனாலும் உங்க எழுத்தில் ஒரு அதிசயத்தை கண்டு வந்தேன். என்ன அதிசயம் தாத்தா? அதிசயமா? அதிசயமா? ஆமா. என்ன என்ன அந்த அதிசயம்? ஏன்டா பியூர்தா? இல்லை இல்லை, கீழே பார்த்தால் பேசினா எனக்கு பிடிக்காது. கிஷ் சொல்லு சீக்கிரமா. ஆனாலும் நான் உலகத்தை சுற்றி வரும் பொழுது சரி, நீ வந்த விஷயம் என்ன? அதுதான் சொல்றேன். சொல்லு. ஒரு அழகிய சொல்றா, கொஞ்சமா கோபப்படாதீர்கள். சொல்லு. ஒரு பதுமை, ஏகப்பட்ட பிளசர் இருக்குது எனக்கு. ஆமா பிளசரா? பிளசர் அல்ல, கோபம். கோபம். சீக்கிரமா சொல்லு. ஒரு பதுமை. பதுமை. ஆனா அந்த பதுமை அசையாமல் தான் இருக்க வேண்டும். ஆனா அசைகிறது, நடக்கிறது, பேசுதே. பதுமை பேசுதா? ஆமா உண்மை. என்ன இது? பதுமை பேசுதாமா? என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. உண்மை. ஏ நாரதா, வாடா இங்க. என்ன பதுமை பேசுதா? வருகாலம் ஏன் நான் குறியை கடிக்கிறாய்? எழுந்திரி. ஏய், அப்படி பதுமை பேசுதுன்னு சொல்றியே, அத நான் உடனே பார்க்கணும். அதற்காகத்தான் வந்தேன். அப்படியா? பாருங்கள். ஏண்டா அங்க போகாத, பிரேம் மறைஞ்சு போயிருங்க. அப்படியா? எதுக்காக? என்ன பாதியில நின்னுட்ட? ஆனா கொஞ்ச தூரம் என்ன போகணும். இன்னும் கொஞ்சம் தூரமா? ஆமா. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? ஒரு சிறிதளவு. ரொம்ப நேரம் என்னால நடக்க முடியாது. அப்படியா? வேணுமென்றால் நானே போய். சக்கரை ஓவரா இருக்குது, ரொம்ப நேரம் நடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் டாக்டர். அது ஏய், ஒரு நிமிஷம் இரு. வாங்க போகலாம்.
இல்லை, யாரோ ஒரு பெண்மணி குரல் கேட்கிறது. சற்று என்ன ஏதென்று பார்த்து வருகிறேன். என் திசைக்கு அதிபதியே, நான் சொல்வதை கேளுங்கள். ஏய், நான் யமுண்டா. யாரோ ஒரு பெண்மணி என்னை கூப்பிடுகிறாள். அவள் யாரு என்ன, அவளோட ஆதார் கார்டு மட்டும் பார்த்துட்டு வந்தேன். சொல்வதை கேளுங்கள். வந்த வேலை இருக்கிறது, அது எதுவும் டேய், ஒரு ரெடி ஒண்ணு வலுவா போட்டேன்னு எங்கேயோ புழக்க போட்டுருவேன். ஒரு நிமிடம் இரு, நான் பார்த்து வருகிறேன். சரி சரி போடா. சுவாமி, நான் காண்பது கனவாய் இது நினைவா? யாரம்மா பெண்ணே? சுவாமி, ஏன் யார் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அனைவற்று பேரும் போற்றக்கூடிய என் பெயர் யமுண்டா. முதல்வராஜா, இனிமே சமதர்மன். என்ன தர்ம நீதி தவறாமல் வாழக்கூடிய நான் தான், உலக ஜீவராசிகளுக்கே விதி என்று சொல்லக்கூடிய நான் தான். பகவான் தாங்கள். உங்களுடைய பாதத்தை அடிபடுகிறேன் சுவாமி. வாழ்ந்திருப்பாய் கண்ணே. எழுந்திரு. எழுந்திரி. உங்களிடத்தில் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என் பாதத்தை பணிந்திருக்கிறாய் கண்ணே. இப்படி எப்ப பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க. அது என்னுடைய பிரதி குணம். உண்மைதான். உங்க பாதத்தை பணிந்ததால சரி, உனக்காக என் பாதத்தை பணிந்திருக்கிறாய். நீ என்று ரொம்ப அமல்படுத்துறேன். பெண்ணே, என் பாதத்தை பணிந்திருந்தால் நீ என்று சுப மாங்கலியத்தோடு வந்திருப்பாய். அங்கே விடுறா. நல்லாருமா? என்ன சுவாமி, என்ன என்னவென்று வாழ்த்து கூறுகிறீர்கள்? என்று சுப மாங்கலியத்தோடு நீ சந்தோஷமா இருக்கணும். மஞ்சள் குங்குமத்தோடு நீ சுபமாகலியமாக வாழ்ந்திருப்பாய். இந்த பிடித்துக் கொள். சுவாமி, உலகத்திற்கு ஜீவராசிகள் எல்லாம் உயிர் பிடிக்கக்கூடிய கடவுள் தாங்கள். நீங்களே என்ன மஞ்சள் குங்குமத்தோடு சுபமாங்கலியத்தோடு வாழணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு காட்டணும். இந்த நேரத்திலே காட்டுற? இந்த நேரத்துல சரி வீடு என்ன என்ன என் பார்த்து என்ன பண்ணுவீங்க? பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். யமுண்டா, சீக்கிரமாக சொல்லுடே சேகரு. என்ன இது உள்ளே ஒரு சடலம்? யார் தெரியுமா? அந்த சடலம் யாரு? அவர்தான் என் கணவர். ஏன் இன்னும் எடுத்து புதைக்காம வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, குங்குமத்தோடு சுபமாங்கலியத்தோடு வாழ்வாயின்னு. என் கொண்ட கணவர் மாண்டு விட்டார். என் மாண்ட என் கணவருக்கு உயிர் கொடு. எல்லா உயிரும் யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? நான் தான் நீ தானே கொண்டு போன? கணவர் உயிரை கொண்டு போனது? என் கணவர் உயிரை கொண்டு போனது யாரு? என்னே, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். உயிர் கொடுக்கிறது நான் கொடுக்கணுமா? நோ, என்னால முடியாது. உயிர் எடுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் என்னோடது. கொடுக்கக்கூடியதெல்லாம் அங்க மேல நிர்வாகத்துல. எதற்காக சுபமாங்கலியத்தோட கட்டி கணவனோட பூ போட்டோட மஞ்சள் குங்குமத்தோட வாழ்வாய் ஆசீர்வாதம் சொன்னேன். சொல்லலாமா? சிரிக்காதீங்க, எரியாத பக்கம். இதெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த சிரிப்பு. சரி சரி. டேய் டேய் சித்திரகுத்தா. ராஜாவே, தங்கள் பாடங்களுக்கு நமஸ்காரங்கள். அதெல்லாம் இருக்கட்டும்.
அதெல்லாம் உன்னை யாரு கேட்டா? இந்த நல்ல வேலை என்ன காப்பாத்த யாருமே இல்ல நினைச்சேன். சொல்லு. நல்ல வேலை என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல நினைச்சேன். நல்ல வேலை நீங்க இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒன்ன நாங்க காப்பாத்துறோமா? நீங்க தாயா காப்பாத்துறோம். என்ன பொட்டை சிலம்பல் அடிக்கிறான்? சரி, இந்த பெண்ணு கணவனை இழந்து விட்டார். அதனால உயரக்கூடிய ஆசீர்வாதம் கொடுத்துட்டோம். உயரக்கூடிய கொடுக்க முடியாதா? என்னால முடியாது. ஐயோ அவர்களை கட்டால கட்டிட்டாயா? உயிரை கொடுத்தா தேவர்கள் மேல வருவாங்க. அது என்னால முடியாது சாமி. முடியும். என்னால முடியாது. யாரால முடியும்? ஒரு நிமிடம் இருங்க, எங்கேயோ மிஸ்டேக் நடந்து போச்சு. இருங்க, நான் சித்திரகுத்துல வர சொல்லி. சரி சரி இரு. அவருக்கு உயிர் கொடு. ஒரு நிமிஷம். ஏ சித்திரகுத்தா சாமி நாங்க கொலை மூடிட்டு மகாராஜா அந்த நோட்டை எடுத்து பாரு, கணக்கு இல்லையா? யார் யார் உயிர் புடிச்சிருக்கிறோம் பாருங்க. எதுல பாக்குறது? இந்த ஏட்டுல சொல்லு. தேவா நான் பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி சிரிச்சுனா எனக்கு பயம் போறது. ஒரு நாள் பேசு. அதாவது திங்கள் செவ்வாயை பாக்குது, செவ்வாய் புதனை பாக்குது, புதன் ஏவத்துல பாக்குது, வெள்ளி சனியை பாக்குது. வாயால் ஆறு பாக்குறேன். அப்ப பாக்குறான் வந்துருச்சு. ஐயா சீக்கிரம் பாருங்க ஐயா. இருங்கள் சாமி. இதோ பாம்பு கண்டம் சர்ப்பகண்டம் இருந்ததினால் அவன் உயிர் மரணம் அடைந்து விட்டது. அப்ப முழு ஆயில் முழு ஆயிலு முழு ஆயுள் முடியலீங்க. முழு ஆயில் முடியாது. ஒரு நிமிடம் இருங்க. எனக்குன்னு வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறானுங்களே. இருங்க இரு, நானே பாக்குறேன். நம்பி ஒரு வேலை செய்ய முடியல. சொல்லாத சாமி, ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. பாவி ஏண்டா வேலைக்கடை வந்தீங்க, சித்துராஜ புடிச்சிட்டு வர சொன்னா முத்துராஜ புடிச்சிட்டு வந்துருக்கீங்களா? நாங்க என்ன உசுரோடு வச்சு கொள்றதுக்குள்ளே வந்திருக்கீங்களா? இங்க வர்ற நீங்க ஒருத்த மண்ணு மிஸ்டேக் வர்ற எத்தனை பேருக்கு நாடதா உன்னால போற எவ்வளவு சித்திரவாதம். அவருக்கு ஆயுள் காலம் இருக்குது. சித்தராஜ முடிப்பதற்கு பதிலாக உண்மைதான் சாமி. அவருக்கு உயிர் கொடியா? ஒரு நிமிடம் இருங்கள். சொல்லி சிரிக்காத, பயமா இருக்குது. நாங்க தான் மும்மூர்த்தி தேவர். இவர் தான் யம தர்மராஜா. நீங்களாம் மும்மூர்த்தி தேவர்கள். சஞ்சாரி அம்மா யாரு? யாரா? கடவுளே, மனைவி நான் தான் உங்களுடைய மனைவி. கட்டுற பொண்டாடி தெரியலையா? ஐயா, நான் வேட்டையாட சென்ற இடத்துல சர்பந்தேண்டி நான் செத்துட்டேன். எனக்கு திருமணமே இல்லையே. முத்தராஜி, இதோ சர்ப்பம் எடுத்து இறந்து விட்டேன். உன்னை கன்னிகளுக்கு தான் தகனம் பண்ணணும், இல்லனா நாட்டு குடிமக்களுக்கு நாட்டுக்கு அழிவு வருது அப்படி என்று சோதிடர் சொல்ல, சொத்துக்காக ஆசைப்பட்டுவீங்க சித்தி இந்த பெண்ணை பணத்துக்காக வித்துட்டா. ஆமா, தாலி கட்டுவதற்காக தாலி கட்டி இந்த மயானத்தில் அழுது பறித்து கொண்டிருக்கும் பொழுது சகல தேவர்களையும் கட்டால கட்டி தன்னுடைய கணவனுடைய உயிரம் ஏற்ற கற்பு கரசி இந்த பெண். பதிவிரதை பஞ்சாமிரதம் என்னுடைய மனைவிப்பா. ஆமா, இப்போ
கல்யாணம் நடந்ததே உனக்கு தெரியாது. அதனால இதோ சகல தேவர் முன்னாடியும் இந்த பெண்ணை மாலை மாத்தி எங்க எல்லா கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. சபையோர்களே, காரணமாக கணவனை மீண்டும் உயிரிழந்த கணவனை உயிர் மீட்டு கொடுத்து என்னை அடைய செய்த உங்கள் எல்லோருக்கும் தேவர்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமா, சரி, வா, மிக்க வா, நன்றி. போலாம். ஐயோ, ஐயா, இன்னும் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். புடிபடியே நான் புறப்பட்டானே. கேளும் சபையோர்களே, ஏதோ சத்யாவதி கல்யாணம் என்ற ஒரு புண்ணியமான மங்களகரமான நாடகம். இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்த கணேச கவுண்டர் குடும்பத்தினர் அவர்கள் இந்த நாடகத்துக்காக அறுபாடுபட்டு இந்த அம்மனுக்காக இந்த வேண்டுதலை நிறைவேற்றினார். அம்மனுடைய அருள் பெற்று நாடகத்தை கட்டுமையில் வந்த ரசிக பெருமக்களும் இந்த கோயிலை சேர்ந்த கவுண்டர்களுக்கு அநேசிகர் நிர்வாகிகள் இந்த ஊர் பொதுமக்கள் அண்ணன் தம்பி மாமன் மைத்திரன் அனைவர்களும் இந்த அம்மனுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாத சுகசிரியாய் வாழ வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். கோயில் சுத்தணும், கோயில் சுத்திட்டு வரணுமா? இப்ப வாடி போயிட்டு மறுபடியும் அங்கே வாலி போட்டா